ஸோ நேற்றுக்கு வந்து விஎஸ் கோட் எல்லாருமே டவுன்லோட் பண்ணுறது வரைக்கும் வந்து சொல்லியிருந்தேன். ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து நம்ம விஎஸ் கோடும் நோட் ஜேஎஸ் ரெண்டு மட்டும்தான் வந்து மேஜராக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ விஎஸ் கோட் வந்து உங்களுக்கு கோட் பண்ணுறதுக்கு நோடுன்றது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் பண்ணணும் அப்படின்னா நோடு இருந்தால் தான் வந்து ரன் ஆகும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டும் ஃப்ரேம் ஒர்க்கும் ரன் பண்ணணும் அப்படின்னா நோடு இருந்தால் தான் வந்து ரன் ஆகும். ஸோ இந்த ஃப்ரண்ட் எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று பார்த்துருந்த மாதிரி 3 டைப் ஆஃப் செக்ரிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒரு பிக்சரைஸ்டு ரெப்ரஸன்டேஷனில் பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன். ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்றது வந்து ரியல் டைமில் ஒர்க்கிங் பர்சன்ஸ் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இதுதான் வந்து உங்களோட யூசர் பார்க்கக்கூடிய சிஸ்டம் வந்து இதுதான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்னெல்லாம் டிஸ்பிளே பண்ணுறீங்க, இப்போ உங்கள் கண்ணுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அது எல்லாமே டிசைன் பண்ணுறது இந்த யூசர் சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது இன்செர்ட் சைன் அப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, நீங்கள் ஆர்டர் போட்டுட்டு கேன்சல் பண்ணுறீங்கன்னா உங்களோட டிரான்சாக்ஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டோரேஜில் வரும். இதுக்கு இன்டர்மீடியட்டாக இருக்கிறது வந்து 2 டேர்ம் இருக்கும். ஸோ இதுக்கு இன்டர்மீடியட்டாக அந்த ஸ்டோரேஜுக்கு நடுவில் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஜாவா, பைத்தன், .NET எது வேணாலும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு சென்டராக இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கான்செப்டில் வர ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லைனா ரியாக்ட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு சேம் தான். என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு 10 லைன்ஸ் ஆஃப் கோடு வந்து நீங்கள் டைப் பண்ணணும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க்கில் 1 லைன்லேயே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும். அதே மாதிரி இதில் வந்து நிறைய டூப்ளிகேட்ஸ் கோடு வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க்கில் உங்களுக்கு அதெல்லாம் வந்து தேவைப்படாது. ஸோ இதுதான் வந்து 2 கான்செப்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். பட் இது வந்து டிசைன் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு கீழே வரது தான் HTML, CSS, Bootstrap. இது வந்து வேலிடேஷனுக்கும் பேக் எண்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது. பேக் எண்டுக்கும் வேலிடேஷனோட, அதாவது பேக் எண்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த டிசைன்லேருந்து நீங்கள் யூசர் டைப் பண்ணுறது எல்லாமே யார் வேலிடேட் பண்ணுவாங்கன்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் தான் வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ வேலிடேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக் எண்டுக்கு அனுப்பணுமா வேணாமா? ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இப்போ நீங்கள் வேலிட் இமெயிலே வந்து கொடுக்கல அப்படின்னா அதை பேக் எண்டுக்கு அனுப்புறதுல யூஸே கிடையாது. அப்போ உங்கள்கிட்டே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது வந்து ப்ராப்பர் வேலிட் இமெயில் கிடையாது, ஸோ மோர் தென் 5 கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட யாராவது த்ரோ பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் சப்மிட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணால் தான் பேக் எண்டு கால் ஆகும். பட் அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு யாராவது ஷோ பண்ணிட்டா, ஸோ அதுதான் இந்த வேலிடேஷன் பார்ட் வந்து பண்ணுறது. இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட் மட்டும்தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பார்ட் வந்து ரொம்ப கம்பேரிட்டிவ்லி ரொம்ப லெஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து தியரட்டிக்கலாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஏன் யூஸ் பண்ணுறோன்றது தெரியுதா அப்படின்னு மட்டும் தான் வந்து பார்ப்பாங்க. இந்த பார்ட்டில் வந்து உங்களுக்கு 2 டைப் ஆஃப் பார்ட் வந்து தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வந்து கோர் ஜேஎஸ். கோர் ஜேஎஸ் இல்லைனா வந்து ப்ரோக்ராமிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது நம்ம வந்து HTML எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் வெறும் JS மட்டும் படிப்போம், அதில் இருக்கிற கான்செப்ட் மட்டும். என்ன ரீசன் அப்படின்னா இப்போ இன்னைக்கு வந்து நம்ம கம்பெனியில் வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம், இதே வந்து நாளைக்கு வந்து ஜாவா யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து உடனே வந்து மாறணும். ஸோ அப்போ மாறுறப்ப உங்களுக்கு கோர் கான்செப்ட் ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங், இப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் JS படிக்கிறீங்க, நாளைக்கே வந்து நீங்கள் பைத்தன் இல்லை ஜாவா படிக்கிறப்ப அதில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் இதுலேயும் வந்து ஒர்க் பண்ணுவோம். என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் மட்டும் உங்களுக்கு வேரி ஆகும். அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமிங்க்குன்னு சொல்லி ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வந்து வரும். ஆனால் மோரார்லெஸ் 2 கோடையும் பார்க்குறப்ப உங்களுக்கு பைத்தனே தெரியலனா கூட அதை வந்து நீங்கள் அந்த கோடு என்ன பண்ணுதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த கோர் ஜேஎஸ்ன்றது வந்து படிக்கணும். இதில் வந்து என்ன மேக்ஸிமம் கேட்பாங்க அப்படின்னா ஒரு கான்செப்டும் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இந்த கான்செப்ட் இருக்கிறப்ப இதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் எதுக்கு இருக்குது, அப்போ 2த்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. டெஃபினிஷன், சின்டாக்ஸ், இது ஒரு பார்ட்டு. செகண்ட் பார்ட் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க அப்படின்னா
அது நீங்கள் கோடாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளமை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ கோடு எதுவுமே உங்களுக்கு டெக்னிக்கலே தெரியாது, அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறீங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே அதை வந்து கோடாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அது ஒன்று பார்ப்பாங்க. செகண்ட் வந்து நான் சொன்னேன் ஜாவா ஸ்கிரிப்டையும் ஹெச்டிஎம்எல்லையும் கம்பைன் பண்ணி ஒரு கான்செப்ட் இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் ஓவராலாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயம். இது எல்லாமே ஒஸ்ட் கேஸில் ஏதாவது ஒரு வெப்சைட், இப்போ ஒரு சில கம்பெனிஸ் வந்து 1 hour டைம் கொடுத்துட்டு நெட்ஃப்ளிக்ஸோட பேஜை கொடுத்துட்டு அந்த பேஜ் வந்து சிங்கிள் பேஜ். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்ன்றதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணுற வரைக்கும் ஒரு சில டிசைன்ஸ் இருக்கும்ல, அந்த பேஜை மட்டும் 1 hourல டிசைன் பண்ண சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா ஃபிக்மான்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு, யூஐ யூஎக்ஸ் டூல். அதில் வந்து அவங்க ஏதாவது டிசைன் போட்டுட்டு இந்த டிசைனை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணி காமிங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து மோரார்லெஸ் வந்து கேட்கக்கூடிய எந்தெந்த சைட்லேருந்துலாம் கேட்பாங்க அப்படின்ற அப்ரோச். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த டிசைன் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம HTML CSS பூட்ஸ்ட்ராப் எப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணுறோமோ அப்போ எல்லாருமே வந்து ஒரு சிங்கிள் பேஜ் வெப்சைட் நம்ம ஒரு பார்க்குறோம், ஏதோ ஒரு வெப்சைட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன கான்செப்டை யூஸ் பண்ணால் நம்ம இந்த பேஜை டிசைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மாதிரி தான் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து ஏதாவது ஒரு ஃபோல்டர் வந்து எடுத்துக்கோங்க, இந்த ஃப்ரண்ட் எண்டுக்குன்னு சொல்லி. ஸோ நான் வந்து செப்பரேட்டாக வந்து இந்த ஃப்ரண்ட் எண்டுக்குன்னு சொல்லி, அதாவது இந்த பெசண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு புது ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் எண்ட் டிசம்பர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபோல்டர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் மேலே இந்த உங்களுக்கு சர்ச் பார் இருக்கும், இல்லை பாத்தோட சர்ச் பார் இருக்கும். இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக செலக்ட் ஆகும். இதை ஃபுல்லாக டெலீட் பண்ணிவிட்டு CMD அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் CMDன்னு டைப் பண்ண பாத் வந்து இங்கே இருக்கா. இப்போ நான் வந்து பெசண்ட்ன்றதில் ஃப்ரண்ட் அண்ட் டிசம்பர்னு கிரியேட் பண்ணேன். அதே மாதிரி பாத்தோட ஃபோல்டரோட நேம் கொடுக்குறப்பையோ இல்லை ஃபைலோட நேம் கொடுக்குறப்பையோ டெக்னிக்கல்னு வந்துட்டீங்க அப்படின்னா ஸ்பேஸ் வந்து கொடுக்கக்கூடாது. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் டிசம்பர்னு சொல்லி எனக்கு 2 வேர்டாக செப்பரேட் ஆகும்னு எனக்கு தெரியுது. அப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன், அண்டர்ஸ்கோர் தான் கொடுத்துருக்கேன், ஸ்பேஸ் வந்து கொடுக்கல. இப்போ கோடு ஸ்பேஸ் டாட் அப்படின்னு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு VS கோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும். ஸோ எப்பயுமே VS கோட் வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த வேலை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒரு நியூ ஃபைல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு day1.html, day1 HTMLனு போடக்கூடாது, day1 டாட். ஸோ day1ன்றது உங்களோட சாய்ஸ் தான், என்ன பேர் வேணாலும் வைக்கலாம். பட் .htmlன்ற எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில இந்த VS கோடில் இருக்கிற செட்டிங்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணிப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைலில் இந்த ஆட்டோ சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு வாட்டி கோட் டைப் பண்ணுறப்ப நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். இதில் லைவ் சர்வர் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும், இதில் ஃபஸ்ட்டாக ஒரு எக்ஸ்டென்ஷன் வரும். நான் வந்து இன்ஸ்டால்னு சொல்லி எனக்கு இருக்காது, ஏன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து டைப் பண்ணுறப்ப உங்களுக்கு வரும். இதில் யாரோடதுன்னா யாரோடது வேணாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு லைவ் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிசைன் பண்ணுறப்ப நீங்கள் சேஞ்சஸ் பண்ண உடனே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த லைவ் சர்வர் இல்லை, ஒரு சில பேருக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா அவங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ லைவ் சர்வர்ன்றது அதோட பர்பஸ் தான் லைவ் சர்வர்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த பேசிக்காக HTML அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிசைனோட, இப்போ நீங்கள் எந்த வெப்சைட் வேணாலும் எடுத்துக்கோங்க, நீங்கள் ரியல் டைமாக வெப் அப்ளிகேஷனில் பார்க்குற எந்த வெப்சைட் எடுத்துக்கிட்டாலுமே அது வந்து HTML கோடு தான் அங்கே பேஸாக வச்சுருப்பாங்க. HTML இல்லாமல் எந்த ஃப்ரேம் ஒர்க்கும் ரன் ஆகாது, எதுவுமே உங்களுக்கு வந்து டிசைனே வந்து உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எந்த பேஜ் ஓப்பன் பண்ணாலுமே HTML தான் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்போ HTMLன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப் அப்ளிகேஷனோட ஸ்கெலிட்டன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஏன் வந்து வெப் அப்ளிகேஷனோட ஸ்கெலிட்டன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜென்ரலாக ஸ்கெலிட்டன்றதுக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாடி பார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை வந்து கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த HTMLன்றது உங்களுக்கு என்னென்ன டேக் வேணும்
அப்படின்ற ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இருக்கும். பட் அது அந்த அது அது வந்து எந்த இடத்துல இருக்கணும், என்ன கலர்ல இருக்கணும், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும், அது எல்லாமே இருக்காது. அந்த எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் நம்ம போகிறது தான் சிஎஸ்எஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ பேசிக்காக HTML என்னன்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. உங்களுக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும்னு கேட்டாங்கன்னா HTMLனு சொல்ல முடியாது. நம்மளால ரெஸ்யூம்லையும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னு போடக்கூடாது. இது வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் லாங்குவேஜ் இல்லைனா மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். XML, இந்த HTML இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணுறதுக்கான லாங்குவேஜஸ். ஸோ அதில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற மார்க்அப் லாங்குவேஜ் தான் HTML அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் இதில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ், இதில் இருக்கிறது எல்லாமே டேக்ஸ் இல்லைனா எலமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். 2 நேம் இருக்குது இதில். ஸோ அந்த டேக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் இருக்கும், டேகோட பேர் இருக்கும், ஒரு க்ளோஸ் இருக்கும். இதான் வந்து டேக்னு வந்து சொல்லுவோம். ஒரு சில டேக் வந்து இந்த மாதிரி ஓப்பன், இது வந்து இது ரெண்டும் சேர்ந்து தான் ஓப்பன். இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இதான் வந்து க்ளோஸ். ஸோ ஒரு சில டேக் வந்து அந்த டேக்லேயே நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒரு சில டேக் வந்து நம்ம வந்து புது டேக் வந்து கிரியேட் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ மொத்தமாக இருக்கிறது 2 டைப் ஆஃப் டேக்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா HTML. இப்போ நான் வந்து ஸ்லாஷ்ன்னு மட்டும் கொடுத்தேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அதோட ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு ஆயிடுது. ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HTML prettier அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ இங்கே prettier கோட் ஃபார்மேட்டர்னு இருக்கா, இது கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில விஷயம் எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ பேசிக்காக வந்து ஒரு HTML டேக் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கெலிட்டன் சொல்கிறப்ப ஸ்கெலிட்டனில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹெட் இருக்கும். இந்த ஹெட்டு வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாடி இருக்கும். ஸோ இதான் வந்து இந்த HTMLோட ஸ்ட்ரக்சர். நம்ம பண்ணுற கோட் எல்லாமே, நம்ம பண்ணுற டேக்ஸ் எல்லாமே எதுக்குள்ளே வந்து பிளேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடிக்குள்ளே தான் பிளேஸ் பண்ணணும். அப்போ ஹெட்டில் வந்து என்னென்னலாம் வந்து பிளேஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டேபோட ஐகான் வச்சுக்கலாம், உங்கள் டேபோட பேர் வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஹெட்டுக்குள்ளே வந்து வைக்கணும். டிசைன்ஸ் எல்லாமே பாடின்றதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு மேனுவலாக நான் வந்து போட்டிருக்கேன். பட் இதில் அந்த எக்ஸ்டென்ஷனை ஏற்றினதுக்கப்புறம் HTMLனு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சஜஷன்ஸ் காமிக்குதா. இதில் இந்த HTML5னு கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே ஆட்டோ ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, இதில் ஒரு சில அடிஷ்னல் விஷயம் வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆகிருக்கு. இந்த டாக் டைப் அப்படின்றது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசருக்கு நம்ம என்ன மார்க்அப் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லணும். இங்கே வந்து HTML யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன லாங்குவேஜ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது இங்கே UTF-8 அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஹெட்ன்றது உங்களுக்கு வந்து ரீட் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இதே வந்து UII அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் வந்து ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ ஒரு புரிஞ்சு வந்து நம்மளால் வந்து எழுத முடியாது. அப்போ நமக்கு புரிகிற மாதிரி லாங்குவேஜில் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு புரியறது மிஷினுக்கு வந்து புரியாது. ஸோ அப்போ மிஷினுக்கு புரிகிற மாதிரி லாங்குவேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த UTF-8 அப்படின்ற ஃபார்மேட்டு தான். ஸோ அப்போ நம்ம டைப் பண்ணுற கோட் எல்லாமே UTF-8ஆக கன்வெர்ட் ஆகிட்டு அது வந்து ஒர்க் பண்ணிவிட்டு நமக்கு திருப்பி வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி டிசைன் வந்து நமக்கு கொடுக்கும். அதுதான் அந்த கேர்செட் UTF-8ன்னு சொல்லுது. இங்கே இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வித் டிவைஸ் வித்னு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து நீங்கள் வந்து மொபைல்லேயும் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ மொபைலுக்கு போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வித் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகணும். இப்போ உங்களோட வெப்சைட் வந்து நீங்கள் மொபைலுக்கு போகிறீங்க அப்படின்னா மொபைலுக்கு ஏற்ற மாதிரி அது அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பார்ட் வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த டைட்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குதா. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டிஃபால்ட் ப்ரௌசரில் இந்த டிசைன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போ மேலே உங்களுக்கு தெரியுதா என்ன பேர் இருக்குன்னு சொல்லி, இந்த டேபோட பேர் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லி இருக்கு. இப்போ நீங்கள் இங்கே போயிட்டு Day 1ன்னு சொல்லி மாற்றுங்க இந்த டைட்டில். இந்த இடத்துல Day 1ன்னு சொல்லி மாற்றுறேன். ஸோ மாறிடுச்சா? இப்போ ஒரு வாட்டி நம்மளால டேப் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது டிசைன் பண்ணுறப்ப.
அதனால நம்ம எப்படி வச்சுப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு இதை கிளிக் பண்ணி ஹோவர் பண்ணாலே வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ரைட் சைடு இதை வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன் போடுவீங்க, இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ கோட் பண்ணுறது, டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவுட்புட்டை பார்த்துக்கிட்டே நீங்கள் டிசைன் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த பாடி டேக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்னென்ன டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் டேக்ல வந்து உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் டேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, டேக்ஸ்ல வந்து டைப்ஸ் ஆஃப் டேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்குது மேஜராக. சிமேட்டிக், நான் சிமேட்டிக்னு ஒரு டைப் இருக்குது, பிளாக் இன்லைன்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்குது. ஸோ நீங்கள் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ்ன்னு கேட்டால் இந்த மாதிரி தான் வந்து நம்ம சொல்ல முடியும். எய்தர் அவங்க சிமேட்டிக், நான் சிமேட்டிக் கேட்கலாம், இல்லைனா பிளாக் ஆர் இன்லைன் கேட்கலாம். ரெண்டுமே வந்து உங்களுக்கு இதில் இருக்கிற டைப் தான். பட் மோஸ்ட்டாக வந்து சிமேட்டிக் அண்ட் நான் சிமேட்டிக் தான் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ சிமேட்டிக் டேக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டேகை பார்த்தா மீனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதான் வந்து சிமேட்டிக் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ லெட்ஸே வந்து நான் வந்து ஜஸ்ட் வந்து பி டேக் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஓகே, பீனா பேராகிராஃப்னு சொல்லி நமக்கு தெரியும், பட் யூஸ்வலாக ஒருத்தங்க ரீட் பண்ணுறப்ப பி டேக்னா என்னன்னே தெரியாது. அப்போ இது உங்களுக்கு நான் சிமேட்டிக்கில் வரும். இதே வந்து அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. ஸோ இதை பார்க்குறப்ப ஓகே இது வந்து அட்ரஸ்க்கான டேக் போல, இங்கே வந்து அட்ரஸ் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ஹெட்டர்னு ஒரு டேக் இருக்கு, ஃபூட்டர்னு ஒரு டேக் இருக்கு. இது எல்லாமே நம்ம ரீட் பண்ணுறப்பே நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான மீனிங் கொடுக்கும். ஸோ இந்த டேக்ல அவங்க என்ன எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேவ் பார் இதெல்லாமே வந்து உங்களுக்கு சிமேட்டிக் டேக்ஸில் வரும். எது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டேக் வந்து மீனிங்கே கொடுக்கலையோ அது எல்லாமே உங்களுக்கு நான் சிமேட்டிக் டேக்ஸில் வரும். ஓகே, இப்போ நான் சிமேட்டிக் தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன டேக்ஸ் இருக்குன்னு சொல்லி. இதில் இந்த பி டேக் அப்படின்றது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு பேராகிராஃப் கண்டென்ட், போல்டு இருக்காது, சைஸ் பெருசாக இருக்காது. ஜஸ்ட் வந்து ஒரு நார்மல் பேராகிராஃப்க்கு என்ன டெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் இருக்கணுமோ அதை இருக்கிறது தான் இந்த பி டேக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதை வந்து இப்போ இதே வந்து ஹெட்டிங் இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா H1லேருந்து H6 வரைக்கும் உங்களுக்கு டேக் இருக்கு, H2, H3, H4 அப்படின்னு சொல்லி. இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ H1ன்னு கொடுக்குறப்போ உங்களுக்கு சைஸ் பெருசாக இருக்குது, போல்டாக இருக்குது. இப்போ இதே H4ன்னு வந்து கொடுத்து பாருங்க, இந்த H1ன்றதுக்கு பதிலாக 4ன்னு வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஸோ ஸ்டில் வந்து போல்டில் இருக்குது, பட் 1 கம்பேர் பண்ணுறப்ப 4 வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த 2, 3, 4, 5 அப்படின்னு போகிறப்ப உங்களோட சைஸ் கம்மியாகிட்டே போகும். ஆனால் பி டேக்கு அப்படி வந்து கிடையாது, அது வந்து கான்ஸ்டன்ட் எலமெண்ட் தான். ஸோ ஒரே ஃபிக்ஸட் சைஸ், போல்டு எதுவுமே இருக்காது. இப்போ இது எல்லாமே வந்து நான் வந்து கொடுக்குறப்ப இந்த டேக்கு அடுத்த லைன்ல இந்த டேக் கொடுத்துருக்கேன், அதனால வந்து அது வந்து கீழே இங்கே வந்து கீழே வந்து எனக்கு வரல. இப்போ நான் இதை போய் பக்கத்துலேயே கொடுத்தாலும் உங்களுக்கு டிசைனில் வரப்ப கீழே தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து பிளாக் எலமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இன்லைன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்லேயே உங்களுக்கு மீனிங் இருக்குது அப்படின்னா ஒரே லைன்லேயே வரணும் அப்படின்றது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, இப்போ நான் இன்னொரு ஸ்பேன் டேக் வந்து இது கீழே கொடுக்குறேன். ஸோ இப்போ இதையுமே கீழே தானே கொடுத்துருக்கேன் நான், ஆனால் உங்களுக்கு அந்த ஸ்பேன்ன்றது அடுத்த லைனில் போகாமல் ஒரே லைன்லேயே இருக்கா. ஸோ இதுதான் இன்லைன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்லைன் டேக் இல்லைன்னா இன்லைன் எலமெண்ட். ஸோ எந்த டேக் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த லைனுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகுதோ அது வந்து பிளாக் எலமெண்ட். எது வந்து உங்களுக்கு சிங்கிள் லைன்லேயே இருக்கோ அது வந்து இன்லைன் எலமெண்ட்னு வந்து சொல்லுவோம். அப்போ ஸ்பேன்ன்றது உங்களுக்கு இன்லைன் எலமெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா div அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. இது வந்து டிசைனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேக். நீங்கள் CSS போகிறப்ப இந்த டேக் இல்லாமல் நம்ம எந்த ஒரு டிசைனுமே அச்சீவ் பண்ண முடியாது. இதை வந்து நம்ம எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், அந்த div வந்து என்ன பர்பஸ், எந்த டைமில் நம்ம இதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு இந்த 4 டேக் இருக்குது இங்கே, இந்த 4 டேக்குமே சேர்த்து ஒரு பாக்ஸ்குள்ளே நான் வைக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை அப்படியே வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு உங்களுக்கு டிசைனிங் சேஞ்சஸ் எதுவும் தெரியாது. இப்போ அடுத்த டிப்பு வந்து இதே மாதிரி கிரியேட் பண்ணுறீங்க, இப்போ இதே வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இது இன்னும் இது கிரியேட் ஆகிருக்கு, ஆனால் இது வரைக்கும் ஒரு பாக்ஸு, இது வரைக்கும் ஒரு பாக்ஸ். ஸோ அதுதான் இந்த div டேக்கோட பர்பஸ்.
அப்போ அந்த மாதிரி பாக்ஸ் வைக்கிறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, எனக்கு லெஃப்ட் சைடில் ஒரு கலர் இருக்குது, எனக்கு ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி இருக்குது. சென்டரில் ஒரு கலர் இருக்குது, அது வந்து ஸ்க்ராலபிள் ஆகலை. மேலே மட்டும் எனக்கு நேவ் பாரில் மட்டும் ஒரு கண்டென்ட் இருக்குது. அப்போ இது எல்லாமே ஒரு பாக்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இந்த டிவ்ன்றது கண்டெய்னர் இல்லைனா ஒரு பாக்ஸ்க்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டேக் தான் இது. மற்றபடி இதுக்கும் பி டேக் மாதிரிக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதில் நீங்கள் செட் ஆஃப் டேக்ஸ் வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ அதில் நம்ம பி டேக், H1 டேக் இது மாதிரி மல்டிபிள் டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிவ்வுக்குள்ளே வந்து வச்சுருக்கோம். ஸோ இதான் வந்து இந்த டிவ்வோட பர்பஸ். ஸ்பேன்ன்றது டேக்ஸ் எல்லாம் நம்ம வைக்க முடியாது, பட் அதுலேயே வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து ஒரே லைன்லேயே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து ஸ்பேனுக்கும் டிவ் டேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ HTML பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு n நம்பர் ஆஃப் டேக்ஸ் இருக்குது. ஸோ அதில் மோரார்லெஸ் எந்தெந்த டேக்ஸ் எல்லாமே நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ண போகிறோம், எது வந்து ஒரு டேக்கோட இன்னொரு டேக் டிஃப்ரென்ஸாக இருக்க போகுது, ஸோ யூனிக் டேக்ஸ் என்ன, அதுதான் வந்து நம்ம வந்து மேஜராக பார்ப்போம். பட் இதில் 100+ டேக்ஸ் இருக்குது. எல்லா டேக்குமே நமக்கு ரியல் டைமில் வந்து யூஸ் கிடையாது. எது வந்து நமக்கு யூனிக்காக இருக்கும், இப்போ ஸ்பேன்ன்றதுக்கும் H1ம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிக், ஏன்னா இது வந்து போல்டாக இருக்குது, இது வந்து போல்டாக இல்லை. அதே மாதிரி ஸ்பேனுக்கும் பி டேக்கும் ஒரு யூனிக் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அது மாதிரி எதுக்கு யூனிக் ஃபியூச்சர்ஸ் இருக்கோ அதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்னாலே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூசர்ட்டேருந்து நம்ம வாங்குறது தான் இன்புட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த இன்புட் டேக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். யூசர்ட்டேருந்து நீங்கள் என்னென்னலாம் டைப்பில் வாங்கலாம், நம்பர்ஸாக வாங்கலாம், பாஸ்வேர்டு வாங்கலாம், கேலண்டரில் டேட் செலக்ட் பண்ண சொல்லலாம், கலர் செலக்ட் பண்ண சொல்லலாம், ரேடியோ பட்டன், நெக்ஸ்ட் வந்து ரேடியோ பட்டன் செக் பாக்ஸ் வாங்கலாம். ஸோ இது மாதிரி என்னென்ன டைப்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த இன்புட் டேக்ல உங்களுக்கு கவர் ஆகும். இப்போ இதில் டைப்பில் வந்து நான் டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்படின்றப்ப நான் வந்து டெக்ஸ்ட்டும் என்டர் பண்ணலாம், நம்பர்ஸும் என்டர் பண்ணலாம். இப்போ இந்த டேகோட ஃபார்மேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு க்ளோசிங் டேக் இல்லையா. ஸோ அப்போ இதுதான் வந்து செகண்ட் டைப். செல்ஃப் க்ளோசிங் டேக், டபுள் க்ளோசிங் டேக்னு சொல்லி 2 டைப் இருக்குது. இது வந்து செல்ஃபில் வரும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து இன்னொரு இன்புட் டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணுன்ற மேண்டேட்டரி கிடையாது. இதில் இப்போ இந்த டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பாஸ்வேர்ட்னு மாற்றுறேன். ஸோ இப்போ வந்து டைப் பண்ணுறப்ப பாருங்க ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இதில் என்னென்ன டைப் இருக்குன்றதை நான் எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைப்பில் வந்து டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஸ்பேஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சஜஷன்ஸ் வரும். இதில் உங்களுக்கு எதெல்லாம் இந்த பாக்ஸில் இருக்குது, இந்த பாக்ஸுக்கும் இந்த பாக்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா, இந்த இதுக்கும் எதெல்லாம் இந்த ஷேப்பில் இருக்கோ இதுதான் வந்து உங்களுக்கு ப்ராப்பர் சஜஷன்ஸ். ஸோ அப்போ உங்களுக்கு என்னென்ன இருக்குது, செக் பாக்ஸ் இருக்குது, கலர் வாங்கிக்கலாம், ஃபைல் அப்லோட் பண்ணுறதுனா வாங்கிக்கலாம், டேட் சூஸ் பண்ணுறதுனா வாங்கிக்கலாம். இப்போ யூசர் வந்து ஒரு கேலண்டர்லேருந்து டேட் சூஸ் பண்ணுறாங்க, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். டேட், டைமு, இது மாதிரி n நம்பர் ஆஃப் டைப்பில் நீங்கள் இன்புட் டேக்ஸில் வந்து வாங்கிக்கலாம். இப்போ லெட்ஸே வந்து நான் செக் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். ஸோ 2 செக் பாக்ஸ் வச்சுட்டீங்க அப்படின்னா யூசர் வந்து எந்த செக் பாக்ஸ் வந்தாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டைப்பை மட்டும் நீங்கள் மாற்றினீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்புட் டேக்கே வந்து பார்த்துக்கும். இப்போ இதில் இன்புட் டேக்ல நம்ம ஸ்பேஸ் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேக் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் கொடுக்குறோம், ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேகுக்குள்ளேயே வந்து கொடுக்குறோம். அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் உங்களுக்கு கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணுமோ அதை தான் வந்து நம்ம டேக் வந்து க்ளோஸ் ஆகிற இடத்துல கொடுப்போம். ஸோ இப்போ லெட்ஸே வந்து எனக்கு ஹெட் 1ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும், அப்போ நான் டேக் க்ளோஸ் ஆகிற இடத்துல கொடுத்துருக்கேன். எனக்கு இன்புட் டேக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் டைப்பே பண்ண போகிறேன், அதில் எதுவும் டிஸ்பிளே ஆக போகிறது இல்லை. ஸோ அதனால தான் அந்த டபுள் க்ளோசிங் டேக் வந்து நமக்கு இல்லை. அப்போ இந்த டைப் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒரு டேகுக்குள்ளேயே ஸ்பேஸ் விட்டு ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஆட்ரிபியூட்ஸ்னு வந்து. இந்த ஆட்ரிபியூட்ஸில் ஒன் ஆஃப் த ஆட்ரிபியூட் தான் டைப் அப்படின்றது. இதில் மல்டிபிள் ஆட்ரிபியூட்ஸ் நமக்கு இருக்கு. ஓகே, வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அது அந்த வேர்டுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேஸை வந்து இன்னொருத்தவங்க ஆக்குப்பை பண்ணுற வரைக்கும் நான் வந்து அதை ஹோல்ட் பண்ணிப்பேன். இப்போ லெட்ஸே வந்து என்டர் யுவர் நேம். ஸோ உங்களுக்கு அதில் டிஸ்பிளே ஆகுதா,
அன்லெஸ் யூசர் வந்து டைப் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். டைப் பண்ணிட்டாங்கன்னா போயிடும். இதான் வந்து பிளேஸ் ஹோல்டர்னு சொல்கிறது. இப்போ ஒரு சில இடத்துல எனக்கு பிளேஸ் ஹோல்டர் வேண்டாம், பிளேஸ் ஹோல்டர் வேணும் எப்போன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர் வந்து டைப் பண்ணல அப்படின்னா, பட் பை டிஃபால்ட்டாக எனக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கணும். ஸோ அதை எப்படி வந்து நம்ம பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட். இந்த வேல்யூன்ற ஆட்ரிபியூட்டை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பை டிஃபால்ட் என்ன இருக்குது, அந்த டிஃபால்ட்ன்ற டெக்ஸ்ட் வந்து இருக்கா. இதை வேணும்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டெலீட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு லோட் ஆகிறப்ப டிஃபால்ட்டாக அந்த இன்புட் டேக்ல நீங்கள் வேல்யூன்றதுக்குள்ளே என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதான் இதோட பர்பஸ். ஓகே, இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரே ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ பட்டன் மட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு 2 ரேடியோ பட்டன் வந்து நான் வைக்கிறேன். இதில் ரேடியோன்றதே நம்ம யூசர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக வந்து ஏதாவது ஒரு சாய்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ரேடியோ பட்டன் வைப்பாங்க. மல்டிபிள் சாய்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா செக் பாக்ஸ் வந்து வைப்பாங்க. ஆனால் இங்கே நான் ரேடியோ பட்டன் 2 வைக்கிறப்ப எனக்கு 2மே வந்து சூஸ் ஆகும். இதை வந்து எப்படி வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது, ஒரு இதை கிளிக் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு இதுலேருந்து அந்த செக் வந்து போகிறத வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ரேடியோ பட்டனுக்கும் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அந்த பேரை ஒரே பேராக வந்து வைக்க போகிறோம். ஸோ ஆட்ரிபியூட் அப்படின்னாலே ஸ்பேஸ் விட்டு கொடுப்போம். ஸோ நேம்ன்ற ஆட்ரிபியூட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து F1 அப்படின்னு வந்து வைக்கிறோம். ஸோ இதே நேமை இங்கேயும் வந்து கொடுத்துருங்க. 2த்துக்குமே F1ன்னு வந்து கொடுங்க. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிடும். இப்போ லெட்ஸே வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரேடியோ பட்டன் வைக்கணும். அப்போ கோர்ஸ்ன்னு சொல்லி எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லா இன்புட் டேக்குமே கொடுத்துரும். அதுக்கப்புறம் ஜெண்டர் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரேடியோ பட்டன் வைக்கணும். ஸோ இப்போ ஜெண்டர்னு சொல்லி அதுக்கு தனியாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த 2 செக் பாக்ஸில் ஏதாவது ஒன்று செக் பண்ணிக்கலாம், இன்னொரு 2 செக் பாக்ஸில் ஏதாவது ஒன்று செக் பண்ணிக்கலாம். ஸோ அன்லெஸ் உங்கள் பேர் வந்து சேமாக இருக்கிற வரைக்கும் அந்த பேரில் இருக்கிற ஏதாவது ஒரு செக் பாக்ஸை தான் நீங்கள் டிக் பண்ண முடியும். இதான் வந்து இந்த செக் பாக்ஸில் இருக்கிற பர்பஸ். நெக்ஸ்ட் உங்கள் ஃபைலெல்லாம் எதுவும் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ஃபைல்னு வந்து கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த சூஸ் அ ஃபைல்னு வரும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஏதாவது அப்லோட் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட பர்பஸ். இப்போ பார்த்தது எல்லாமே இன்புட் டேக்குள்ளே வருது. இன்புட் டேக்கில் இன்னும் நிறையா வேரியன்ஸ் இருக்குது. கலர், டேட், டைம் இதெல்லாமே நீங்கள் வந்து டைப்பில் வந்து ஒரு டைப்பாக கொடுத்து செக் பண்ணி பாருங்கள் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறது தான் பட்டன் அப்படின்றது. இது வந்து உங்களுக்கு ஜென்ரல் பட்டன் ஷேப்பில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு எந்த ஆப்ஷன்ஸும் வந்து நடக்காது. இப்போ இந்த பட்டனை வந்து நம்ம வந்து இப்படி வச்சுட்டு இப்போ ஒரு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே நடக்கலை. ஆனால் இதே கூட இந்த இன்புட் டேக்கு மேலே ஒரு ஃபார்ம்னு சொல்லி ஒரு டேக் வந்து கிரியேட் பண்ணுங்க. இந்த ஃபார்மோட க்ளோசிங் எங்கே க்ளோஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த பட்டன் டேக் முடிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா இந்த இன்புட் டேக் பட்டன் எல்லாமே ஒரு ஃபார்முக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, வாட் ஆர் த ஃபார்ம் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம். ஒன்று இன்புட்டாக ஏதாவது கொடுப்போம். ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா பட்டன் வச்சு கிளிக் பண்ண போகிறீங்க. வேறு எதுவுமே நம்ம பண்ண போகிறது இல்லை. அப்போ உங்களுக்கு ஃபார்ம் எலமெண்ட்ஸ்ன்றது இன்புட்டும் பட்டனும் மட்டும்தான். இப்போ நான் வந்து போன டைமு இந்த ஃபார்ம் கொடுக்காம நான் வந்து இந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆச்சு, எதுவுமே ஆகலை. இந்த டைம் நான் வந்து இந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன ஆகுது, இப்போ என்ன ஆச்சு, ரீலோட் ஆகுது. ஸோ ரீலோடுன்னு சொல்கிறத விட ஃபார்முன்றது சப்மிட் ஆகும். ஃபார்ம்ன்ற டேக்குள்ளே நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து சப்மிட் ஆகும். வேறல்ஸ் நார்மலாக வந்து சப்மிட் பட்டன் கொடுத்துட்டீங்கன்னா எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனுமே இருக்காது. ஸோ இப்போ இதுதான் ஃபார்ம் எலமெண்ட்டுக்கும் நார்மலாக ஃபார்ம் இல்லாமல் ஒரு பட்டன் வைக்கிறதுக்குள்ள டிஃப்ரென்ஸ்.
நெக்ஸ்ட் வந்து செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. இது வந்து டிராப் டவுன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு என்ன எத்தனை ஆப்ஷன்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் 1, டூ, 3, 4. ஸோ இப்போ இந்த ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க கொடுத்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வருதா? இதுல ஆப்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இதுல நான் 3 and 4 மட்டும் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு அந்த ஆப்ட் குரூப்புக்கு ஒரு டைட்டில் வச்சிருக்கேன். என்ன டைட்டில்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ற டைட்டில் வச்சிருக்கேன். ஸோ இப்போ உங்களோட ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்க. லேபிளா டைட்டில். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரே ஆப்ஷன்ல இல்லை. ஸோ இது வந்து நீங்கள் எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் வெப்சைட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் அப்படின்றத ஹோவர் பண்ணிங்கன்னா HTML, CSS இல்லைனா பைத்தன் ஃபுல் ஸ்டாக், ஜாவா ஃபுல் ஸ்டாக்னு வரும். டேட்டா அனலிட்டிக்ஸ்னு சூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற சப் டிவிஷன்ஸ் எல்லாமே வரும். இது வந்து சப் டிவிஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம் தான் ஆப்ட் குரூப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக ஒரு செலக்ட் டேக்குள்ள ஆப்ஷன்ஸ் மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா கீழே தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதே வந்து ஆப்ட் குரூப்னு சொல்லி ஒரு டேக் வந்து கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சப் கேட்டகரியா வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுல உங்களால காரை செலக்ட் பண்ண முடியாது. இந்த காருக்குள்ள இருக்கிற டேர்மை தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து டிராப் டவுன் வந்து கிரியேட் பண்றதுக்கான டேர்ம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா UL OL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் லிஸ்ட், அதாவது OLன்னு சொல்கிறோம். அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்றத வந்து ULன்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ OL அப்படின்னு வந்து கொடுத்துட்டு இந்த OL அப்படின்ற டேக்குள்ள நம்ம மல்டிபிள் என்ன கொடுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா LI டேக்ஸ் வந்து கொடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து LI ஹோம், ஸோ இது மாதிரி மல்டிபிள் LI டேக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து என்ன ஆகுது இதில் 1 2 3ன்னு சொல்லி அதுவே ஆர்டர் எடுத்துக்குதா. இதுல ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இதுல 20ன்னு கொடுத்தீங்கன்னா 21 22ல இருந்து வந்து எடுத்துக்குது. ஸோ அப்போ ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவாகவே வந்து நம்பர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கும் நீங்க கொடுக்குற லிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே. இதே கோடை காப்பி பண்ணிட்டு ஸோ UL அப்படின்றதுல நீங்கள் ஸ்டார்ட் கொடுக்கறதுனால பர்பஸ் கிடையாது. ஏன்னா இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்றப்ப உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் வச்சு மட்டும்தான் பாயிண்ட் அவுட் பண்ணுமே தவிர நம்பர்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுக்காது. ஸோ இதான் வந்து ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இந்த டேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேக்காக தான் இருக்கும். நீங்கள் ஒரு டேகை பார்க்குறப்பே அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. இதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து ஆங்கர் டேக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நேவிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் ஆகும். ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போகிறதுக்கு, ஒரு HTMLலேருந்து இன்னொரு HTML போகிறதுக்கு. ஸோ இப்போ கோ டு கூகுள்னு கொடுத்தா மட்டும் போகாது. இதில் href அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ இதில் hrefல http www.google.com. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த லிங்க் மாதிரி உங்களுக்கு இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வெப்சைட் இருக்கு. ஆனால் அப்படி போகிறப்ப நம்ம இருக்கிற டேப்லேருந்தே போகுது இல்லை, இந்த டேப்ல தான் நம்ம இருக்கோம், இந்த டேப்ல இருந்துன்னா அது அடுத்த வெப்சைட்டுக்கு வந்து போகுது. அப்படி போகாமல் நான் கிளிக் பண்ணுறப்ப அது வந்து நியூ டேப்ல ஓப்பன் ஆகணும் அப்படின்னா இங்கே டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதை வந்து பிளாங்க்னு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு புது டேப்ல வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, இந்த டேப் இங்கே இருக்கு. இப்போ கிளிக் பண்ணுறப்ப புது டேப்ல ஓப்பன் ஆகுதா. இதில் வேற பேரண்ட்டு, செல்ஃபு அது மாதிரி நிறையா இருக்கும். ஒரு 4 இருக்கும் மொத்தம். அந்த இந்த
blank தவிர மீதி மூணுமே வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் கிடையாது. நீங்க கொடுத்தாலும் இதே மாதிரி தான் ஒர்க் ஆகும், கொடுக்கலனாலும் இதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ பிளாங்க்ன்றது மட்டும்தான் உங்களுக்கு புது டேபுக்கு வந்து புது டேப்ல வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதான் வந்து ஏ டேக்கோட பர்பஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ்னு சொல்லி ஒரு டேக் இருக்கு. இமேஜ்ன்றது வந்து நம்ம ஜஸ்ட் வந்து நம்மளோட இமேஜஸ் வந்து HTML டிஸ்பிளே பண்ணுறது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு இமேஜ் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட பாத்தில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஒரு இமேஜும் ஒரு ஆடியோ டேக் ரெண்டுமே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இமேஜில் SRC அப்படின்றது வந்து எதை பாயிண்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ். உங்களோட சோர்ஸ் வந்து எங்கேருந்து வருது. இது வந்து உங்களுக்கு பார்த்துலாம் அந்த இமேஜோட பேர்லாம் நீங்கள் பார்த்து டைப் பண்ணணும்னு தேவையில்லை. கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு சஜஷன் காமிக்கும். அதில் இந்த இமேஜ் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். இதோட வித் அண்ட் ஹைட்டை வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இங்கே ஸோ இது மாதிரி வந்து ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதான் வந்து இந்த இமேஜ் டேக்கோட பர்பஸ். இப்போ நம்ம மேலே பார்த்த பட்டன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசேபிள்ட் அப்படின்னு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து அந்த பட்டன் வந்து டிசேபிள் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ண முடியாது இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கிற வரைக்கும். இதான் வந்து டிசேபிள் அப்படின்ற டேக்கோட பர்பஸ். இந்த டேக் கிடையாது, ஆட்ரிபியூட்டோட பர்பஸ். ஸோ ஆடியோன்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. எப்படி வந்து இமேஜ்ன்ற டேக் வந்து இமேஜை வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதோ அதே மாதிரி ஆடியோன்ற டேக் ஆடியோ வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. பட் டைரக்டாக நீங்கள் வந்து இங்கே வந்து ஆடியோ வைக்க முடியாது. இதுக்குள்ள சோர்ஸ்ன்னு சொல்லி ஒரு டேக் இருக்கு. இதில் நீங்கள் எப்படி வந்து இமேஜ் வச்சிங்களோ சேம் ஃபார்மேட் தான். ஸோ ஒரு MP3 ஃபைலை வந்து கொடுத்துட்டேன், ஆனாலும் எனக்கு டிஸ்பிளே ஆகலை இங்கே. ஸோ அப்போ இந்த ஆடியோன்ற டேக்ல போயிட்டு கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு வந்து கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். கண்ட்ரோல்ஸ்க்கு ஸ்பேஸ் விட்டு ஆட்டோ பிளேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ சவுண்டு கேட்கல, ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுதான். இதே ஆட்டோ பிளேக்கு பதிலாக மியூட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேஜ் வந்து ரீலோட் ஆகிறப்ப அது டிஃபால்ட்டாக மியூட்டில் இருக்கும். நீங்கள் வேணும்னா அன்மியூட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதே கான்செப்டை அப்படியே நீங்கள் வீடியோ டேக் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ ஆடியோன்றது எப்படி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி அந்த ஆடியோன்றதுக்கு பதில் வீடியோன்னு போட்டுக்கோங்க. கண்ட்ரோல்ஸ் மட்டும் கொடுங்க, ஆட்டோ பிளே மியூட்டர்லாம் கொடுக்காதீங்க. இதே சோர்ஸ் டேகு SRCயில் நான் .mp3 வச்சுருக்கேன். நீங்கள் MP4 இல்லைனா வந்து வேறு என்ன வீடியோ ஃபார்மேட் வந்து சப்போர்ட் பண்ணுமோ அந்த ஃபார்மேட்டை வந்து நீங்கள் உங்களோட பாத்தில் வச்சுட்டு நீங்கள் டிஸ்பிளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒரு சில டிஃப்ரெண்ட் டேக்ஸ் எல்லாமே நம்ம வந்து நாளைக்கு வந்து பார்ப்போம். இதில் சின்ன சின்ன டேக்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். டேபிள் டேக். ஓகே, ஸோ டேபிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி டேபிள் ஃபார்மேட்லலாம் உங்களுக்கு வராது. அதாவது டேபிள் மாதிரி அந்த பாக்ஸ்லாம் போட்டு வராது. பட் டேபிள் ஃபார்மேட் எப்படி இருக்குமோ அந்த ஃபார்மேட்லாம் உங்களுக்கு கொடுக்கும். அந்த பாக்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து டிசைன் பண்ணுறப்ப தான் அந்த பாக்ஸ் எல்லாமே நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இப்போ இந்த டேபிள் அப்படின்ற டேக் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரோ. ஸோ ரோ அப்படின்றது உங்களுக்கு ஹரிசாண்டலில் இருக்கிறது. ஸோ அப்போ TR அப்படின்றது டேபிள் ரோன்னு வந்து சொல்லுவோம். அதில் ஃபஸ்ட்டு காலமோட பேர் என்ன, உங்களுக்கு என்ன பேர் வேணும் ஃபஸ்ட்டு காலம் பேர், அதை வந்து THல வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பேர் மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ஹெட்டிங்னு சொல்லுவோம். TDல வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போல்ட்னஸ் மட்டும் இருக்காது. அது ஒன்று தான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ இப்போ நேம்,
நேம். அடுத்தது வந்து ஸோ இது மாதிரி ஒரு 3 லேபிள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லேபிள் வந்து போல்டாக வந்துருச்சா. இப்போ இந்த ரோ முடிஞ்சிருச்சு. இதுக்கான வேல்யூவை நம்ம அடுத்த ரோவில் தான் கொடுக்கணும். ஸோ அப்போ இந்த டிஆர் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டிஆர் ஓப்பன் பண்ணுங்க. இதில் நீங்கள் கொடுக்க போகிறது எல்லாமே போல்டாக இருக்கக்கூடாது. அப்போ டிடி சம் வேல்யூஸ் அவ்வளோதான். ஓகே, இப்போ உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்டில் வரல, பட் அந்த அதாவது ஸ்ட்ரக்சர் வரல, பட் அந்த ஃபார்மேட்டில் வந்திருக்கா. ஆனால் எனக்கு இப்போ நான் வந்து மேலே வந்து 3 ஒரு ரோ ஃபஸ்ட் ரோவில் 3 காலம் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் என்னோட ரிசல்ட்டில் 4 காலம் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்அப் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு எரருமே உங்களுக்கு வராது. நீங்கள் தப்பாகவே டேக் எழுதினாலும் உங்களுக்கு அவுட்புட் வராமல் இருக்குமே தவிர எரர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்காது. நீங்களாக தான் டேக் கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு சொல்லி பார்க்கணும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் மட்டும்தான் சின்டாக்ஸ் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற வே இருக்குது. இதில் வந்து கிடையாது. இதில் இப்போ நீங்கள் வந்து மேலே 3 தான் கொடுத்துருக்கீங்க, கீழே வந்து ஒரு 10 காலம் கொடுக்குறீங்கன்னா என்ன ஆகும்னா அதை எடுத்துக்கும், அது எதுவுமே பண்ணாது. ஸோ மேலே வந்து உங்களுக்கு ஹெட்டிங் மட்டும் இருக்காது. ஸோ இப்போ நான் இதை காப்பி பண்ணிவிட்டு சரி எனக்கு ஸ்டில் வந்து எடுத்துக்குது, ஆனால் மேலே எதுவுமே இருக்காது. அவ்வளோதான். ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் புரியுதா அப்படின்னு சொல்லி இதான் வந்து டேபிள் டேக் அப்படின்றதோட பர்பஸ். ஓகே, மீட்டர் அண்ட் ப்ரோக்ரஸ் டேகோட வந்து நம்ம பைண்ட் அப் பண்ணிப்போம் அதில். ஸோ ப்ரோக்ரஸ் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நீங்கள் ப்ரோக்ரஸ்ன்ற டேகை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோடிங் சிம்பிள் காமிக்குதான். ஆனால் மீட்டர் அப்படின்ற டேகை மட்டும் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு லோடிங் சிம்பிளுமே இருக்காது. ஜஸ்ட் அந்த டேக் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்கே கீழே இருக்கா இந்த இடத்துல இதையுமே வந்து பிஆர்னு கொடுத்தீங்கன்னா புது லைனில் வரும். ப்ரோக்ரஸ் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பிஆர். ஸோ புது லைனில் வந்திருக்கா. ஒரு இது வந்து லோடிங்கில் இருக்குது, இன்னொரு இது அப்படியே வந்து எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ ப்ரோக்ரஸோட ஃபஸ்ட் ப்ரோக்ரஸ்க்கும் மீட்டருக்கும் உள்ள ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் இதுதான். இப்போ இந்த ப்ரோக்ரஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100ன்னு வந்து கொடுக்குறீங்க, வேல்யூன்னு சொல்லிட்டு 15 வந்து கொடுக்குறீங்க. அப்போ 100ன்றது அதோட கெப்பாசிட்டி, அதில் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கிற வேல்யூ 50. ஸோ அதனால் பாதி மட்டும் உங்களுக்கு ஃபில் ஆகிடும். இதே கான்செப்ட் தான் கீழே வந்து கொடுப்பீங்க. ஸோ அப்போ மீட்டர் அண்ட் ப்ரோக்ரஸ் வந்து அதோட ஒர்க் வந்து சேம் தான். பட் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேக்ஸ் அண்ட் வேல்யூ வந்து கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ரஸ் வந்து லோடிங் ஆகிட்டே இருக்கும். வேரல்ஸ் இந்த மீட்டர்ன்றது வந்து லோட் ஆகாது. 100 தான் கொடுக்கணுமானா கிடையாது. நீங்கள் 50 கொடுத்துட்டு வேல்யூவும் 50 கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ண போகிறீங்க, அதில் எவ்வளோ ஃபில்லாக இருக்குன்றதை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ இதான் வந்து ப்ரோக்ரஸ் இல்லைனா மீட்டர் அப்படின்றதோட பர்பஸ். ஸோ மீதி வந்து இன்னும் நிறையா டேக்ஸ் இருக்குது, இண்டிவிஜுவல் டேக்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இது மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அந்த இன்புட் டேக்ஸில் நிறையா டைப் வந்து நம்ம பார்க்கல, அந்த டைப்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தென் வீடியோ டேக் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, யூஸ் பண்ணால் உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுங்கள்.